தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. வரும் 16ஆம் தேதி நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழக கடலோர பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை சூறைக்காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகும் எனவும் கணிப்பு. தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக நாகையில் 103.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பனிக்கண்டமான அண்டார்டிகாவிலும் வரலாறு காணாத வெப்பம். வேகமாக உருகும் பனிக்கட்டிகள். வெம்மையின் பிடியில் தவிக்கும் பெண்குயின்கள். விடுமுறை நாளில் குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மெயின் அருவியில் அனுமதி வழங்கப்பட்டதால் ஆனந்த குளியலிட்ட மக்கள். தென்மேற்கு பருவமழையால் நெல்லை, தென்காசியில் வேகமாக உயரும் அணைகளின் நீர்மட்டம். 11 அணைகளின் நீர்மட்டம் 50% மேல் உயர்ந்தது. பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மேக்ரானுடன் பேச்சுவார்த்தை. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. இந்தியாவின் புத்தாக்க முயற்சிகளில் பங்கேற்க வாருங்கள் என பிரான்சில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலகின் 3வது பெரிய புத்தாக்க முனையம் இந்தியா என்றும் பெருமிதம். இந்தியாவின் புத்தாக்க திறனுக்கு சந்திரயான் 3 திட்டம் தகுந்த சான்று. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பாராட்டு. பிரதமர் மோடி நாட்டின் நலனில் சமரசம் செய்து கொள்வதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டு. ஓமன் துறைமுகத்தில் தூத்துக்குடி மாலுமி உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. உடலை மீட்டு தாயகம் கொண்டுவர குடும்பத்தினர் கோரிக்கை. ஓமனில் உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் உடல் விரைவில் தாயகம் கொண்டுவரப்படும் என இந்திய தூதரகம் உறுதி. கப்பல் ஊழியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அறிக்கை. அண்ணா அறிவாலயத்தில் வரும் 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். ஆளுநர் உரை தொடர்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. அதிமுக இளைஞர் அணியில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனை கொண்டுவர முயற்சி என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு. காஞ்சிபுரத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கே.பி. முனுசாமி பேசியதாகவும் தகவல். மகனை அரசியலுக்கு கொண்டுவர அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி டிராமா செய்வதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம்.
ஒரு குடும்பத்தின் பிடியில் அதிமுக சிக்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவருக்கும் முழு உரிமை உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம்? அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை என சி.வி. சண்முகம் பரபரப்பு பேச்சு. கூட்டணியில் பாமக இல்லை என்றால் 7 தொகுதிகளில்தான் அதிமுக வென்றிருக்கும் எனவும் பேட்டி. 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறிதான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதி ஜெயிச்சிருக்கார். அதிமுகவில் இருந்து விலகுவதாக கட்சியின் கொள்கை பரப்பு துணைச் செயலர் கௌதமி அறிவிப்பு. அதிமுகவில் இருந்து விலகியது பற்றி ஓரிரு நாட்களில் விரிவான விளக்கம் அளிப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தமிழ் மாநில காங்கிரஸ். ஜி.கே. வாசன் தலைமையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு. கட்சியை தனித்தன்மையுடன் வலுப்படுத்தவே கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஜி.கே. வாசன் விளக்கம். கூட்டணி கட்சிகளுடன் எந்த மனக்குமுறலும் இல்லை என்றும் பேட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆள் பிடிக்கும் வேலை தாவேகாவுக்கு இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று சதித்திட்டம் தீட்டியவர் யார் என்றும் மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி. தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவெல்லாம் பதில் சொல்றேன். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சி நடந்ததா? புதிய தலைமுறை சிறப்பு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலர் பே. சண்முகம் பதில். இந்த மாதிரியான ஒரு யோசனையை சுதீஷ் சுதீஷ் இந்த மாதிரி ஒரு யோசனையை சொன்னார். முதலமைச்சர் உடனடியாக பண்ணா அது எப்படி நடைமுறையில் சாத்தியம்? இந்த மாதிரி யோசனையை எப்படி இது பண்ண? நான் தான் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது நேற்று மாலை என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் அறிவாலயத்தை நம்ம அந்த ரூம்ல சந்திச்சோம்ல, அப்போ அவர் இருந்தார் அங்கே. நேற்றே உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதனால அந்த மாதிரிலாம் எப்படி உங்களால் யோசிக்க முடியுது அப்படின்னு தான் மிகச்சரியாக அவர் ரியாக்ட் பண்ணார். இது 5ஆம் தேதி. திமுக எப்போதும் தனித்து விடப்படாது என இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் விளக்கம். ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கு திராவிட கட்சிகளின் பங்களிப்பு அவசியம் என்றும் பதில். ஜனநாயக அமைப்பு கட்டமைப்புள்ள ஒரு அமைப்பு. பெரியார், அண்ணா, கலைஞர் கருத்தியல் விடுதலை கருத்தியல் தான். இத்தகைய ஒரு இயக்கம் எப்பொழுதும் தனித்து விடப்படாது. திமுகவும் அண்ணா திமுகவும் ஜனநாயக இயக்கங்கள், அது தனித்து விடப்படக்கூடாது, மக்களோடு தான் இருக்கணும். ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கு அவர்களின் பங்களிப்பும் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். எந்த நேரத்திலும் அமைச்சரவையிலிருந்து விசிக வெளியே வர முடியும். இன்னும் தாவேகாவும் விசிகாவும் கூட்டணியை உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றும் புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் சிறப்பு நேர்காணல். உங்க ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? அப்போ நாங்கள் அதை போய் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே, மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேகாவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை.
தாவேக அமைச்சரவையில் இடம்பெற ஐயுஎம்எல் கட்சிக்கு எந்தவித நிர்பந்தமும் தரப்படவில்லை. கட்சியின் பொதுச் செயலர் அபுபக்கர் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் பதில். நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி இந்த ஆட்சியில் பங்கேற்பது என்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதனால் இது அவசர கோலத்தில் எடுக்கப்பட்டதோ வேறு எந்த மாதிரி காரணங்கள் இப்போ விமர்சிக்கிறாங்களோ இல்லையா, எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவங்க வாலண்டரியாக கேட்டாங்க. அவங்க அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வு. முன்னாள் அமைச்சர் மரகதம் குமரவேல் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் கட்சியில் ஐக்கியம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சூழ்ச்சி செய்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. உண்மையான சமூக நீதி காவலர்கள் தாங்களே என்றும் பெருமிதம். இப்ப 2 பேரும் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. மதுராந்தகத்தில் தாவேகா நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்த வாகனங்கள். தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணைகின்றனர். அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் ஷாப்பிங் செய்கிறார் என விமர்சித்த ஸ்டாலினுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதில். அந்த நீங்கள் குறிப்பிட்ட கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சியிலிருந்தும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நம்ம தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் இணையணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இது நாங்கள் நல்லா தெளிவாக எல்லாரும் சொல்லிக்கிறோம். அவங்க வர்றது அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைனால, அந்த கட்சியில் இருக்கிற அவங்க தலைமை சரியில்லாத காரணத்தினால இவங்க வராங்க. தாவேகா ஆட்சி அமைந்த நாளிலிருந்து அக்கட்சி நிர்வாகிகளே குற்றச்செயல்களில் ஈடுபடுவது அதிகரிப்பு. சேலம், சென்னை, ஆலந்தூர் சம்பவங்களை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மின்வெட்டை போக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்திடுக. தாவேகா அரசுக்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். மின்வெட்டு குறித்து பேசவே தகுதியில்லாதவர் செந்தில் பாலாஜி என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. மின்வாரிய கட்டமைப்புகளை சீரமைக்கும் வேலை நடந்து வருவதாகவும் விளக்கம். மின்வாரிய தேர்வு விதிகளில் மாற்றம் செய்த தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவு. உடற்தகுதி தேர்வின் போது வெறும் காலில் மின்கம்பம் ஏற வேண்டும் என்ற விதியை திருத்தி ஷூ அணிய அனுமதி. அரசியலுக்கு வருமாறு ரசிகர்கள் அழைப்பதாக ராகவா லாரன்ஸ் பேட்டி. நல்ல முடிவை எடுத்துள்ளதாகவும் விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் தகவல். ஆமா 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 முன்னாடி அதை நான் சொல்றேன் சார், பேசிட்டு இருக்கோம். ஒரு நல்ல இடத்தை பார்த்து ரசிகர்லாம் கம்ஃபர்ட்டா, ரசிகர்களுக்கு கம்ஃபர்ட்டா எந்த இடம் இருக்கோ அதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணல சார். டிசைட் பொறாமையால் தாவேகா ஆட்சியை விமர்சனம் செய்வதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. கல்வி, அறநிலைய அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுவதாகவும் பாராட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுத்த ஓப்பனாக பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். தாவேகா அரசின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு தெருநாய்களை உதாரணமாக காட்டி பேசிய ராகவா லாரன்ஸ், தெருநாய்க்கு என்ன உணவு பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூட நேரம் எடுக்கும் என பேச்சு.
ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு சில தெரு நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? மக்களுடன் நாய்களை ஒப்பிட்டு பேசவில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். ரசிகர்களையும் பொதுமக்களையும் தமது தாய்க்கு நிகராக மதிக்கிறேன் என்றும் பதில். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததால் ஒரு பெரிய தலைவரை மிஸ் செய்துவிட்டோம். ரஜினியிடம் பல கனவுகள், திட்டங்கள் இருந்ததாகவும் லதா ரஜினிகாந்த் பேச்சு. பொன்னேரியில் அமைச்சர் ஆனந்த் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாகிகளுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே மோதல். தாவேகா நிர்வாகியை பவுன்சர்கள் தரக்குறைவாக பேசியதாக புகார். சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க KN பாஷா ஆணையத்தின் அறிக்கையை பெற்று சட்டம் இயற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். சேலம் பாலியல் வன்கொடுமை வழக்கை CBCIDக்கு மாற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அன்றாடம் நடந்து வருவது பெரும் வேதனை தருவதாகவும் மு. வீரபாண்டியன் அறிக்கை. விவாகரத்து கோரி முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. செல்போன்களால் 2 நாடுகள் மட்டுமல்ல ஒரு மாநிலமும் போய்விட்டது. தாவேக அரசை மறைமுகமாக விமர்சித்த நீதிபதி GR சுவாமிநாதன். டிவைசஸ் அஸ்வத்தாமன் சொன்னாரு 2 தேசங்கள் போச்சுன்னாரு. நான் தேசங்கள் மட்டும் போல ஒரு ஸ்டேட் கூட போயிடுதோ நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. அமாவாசையொட்டி அதிகாலையிலேயே ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோரை வழிபட்ட மக்கள். வாகனங்களில் 100% எத்தனால் பயன்படுத்தும் திட்டத்திற்கு சட்டப்பூர்வ ஒப்புதல். கோப்புகளில் கையெழுத்திட்டதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மத்திய அரசு அறிவித்துள்ள டீசல் விற்பனை கட்டுப்பாடால் மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் பாதிக்கும் அபாயம். அத்தியாவசிய சேவைகளுக்காகவாது 200 லிட்டருக்கு மேல் டீசல் வழங்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை தளர்த்த கோரிக்கை. நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தல். சீனாவில் மின்பாதை கட்டுமான பணிகளுக்கு ட்ரோன் பயன்படுத்தப்படுவது அதிகரிப்பு. 325 கிலோ எடை வரை தூக்கிக் கொண்டு பறக்கும் ட்ரோன்களால் விரைவாகும் மின்பாதை அமைப்பு பணி.